இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கும். ஆனா சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு மட்டுமல்லாமல் சுப செலவுகளால் உறவுகளின் வருகையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. எதிரிகள் விஷயத்துல நீங்க பேசுறது காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கர்ண கொடூரமா கத்துவீங்க. கோபத்துல வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டால் 2 கிரக பயிற்சி இருக்கு. ஒன்று குரு பயிற்சி இருக்கு, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் நடக்கிறது. அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது டேட் டோட்டல் நம்ம இப்போ நியூமராலஜியும் சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால சொல்கிறோம் 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான வருடாந்திர பலன்கள், புது வருட பலன் 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரும்? அவமானங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்க போகிறது. எதால மகிழ்ச்சி? சொத்து சேர்க்கை, குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் வளர்ச்சி, உங்களுடைய வியாபார வளர்ச்சி, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு மட்டுமல்லாமல் சுப செலவுகளால் உறவுகளின் வருகையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், அதாவது நீங்கள் பிரயத்தனப்படணும். மற்றவங்களுக்குலாம் எப்படின்னா
ஒரு அப்ளிகேஷன் போட்டால் வேலை கிடச்சிரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அதுக்கு ஒரு 2 ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இன்டர்வியூவில் ஒரு 100 பேர் உட்காந்து உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அடிக்கடி சண்டை. வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை இருக்குது. நீங்கள் பேசினாலே கத்தல், சண்டை, அதிகாரமான வார்த்தைகள் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசுறது காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கருணை கொடூரமாக கத்துவீங்க. கோபத்தில் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் விலகி போவார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்தாலே பயந்து நடுங்குறாங்க. ஐயோ இந்த ஆளா, ஐயோ அச்சச்சோ இவரா, இவர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது, அந்த அளவுக்கு உங்ககிட்ட பயம் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனலில் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுகிறீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. வருமானம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் சேமிப்புக்கான வருமானம் இருக்காது. நீங்கள் வருமானத்தை எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தான். செலவு சமாளிக்க போகிறோம், ஆனால் வருமானத்தையும் சேர்த்து சமாளிக்கிறோம். ஏன்னா வருமானம் 10 ரூபா வந்ததுன்னா உங்களுக்கு 10 ரூபா 50 பைசா செலவு இருக்குது, இல்லை 9 ரூபா 50 பைசா செலவு இருக்குது. அந்த மினிமல் அமௌண்ட் மட்டும்தான் சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும், அதனால் மகிழ்ச்சி இருக்கும்னு சொன்னேன். அதனால் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய வகையில் சரவேஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும். கூடவே துர்கா சப்தஸ்லோகி, இந்த துர்கா சப்தஸ்லோகியை சனி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருங்கோ. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சூரியனை கண்ட பனி போல் விலகும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.